ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் வெளியில் பெரிய ஆழ்வார் துளசி செடியின் கீழ் ஒரு சிறுமியான குழந்தையை கண்டுபிடிக்கிறார். குழந்தையின் மீது தெய்வீக ஒளி வெளிப்படுகிறது. பெரிய ஆழ்வார் ஆச்சரியத்துடன் குழந்தையை பார்த்து கையால் ஆசிர்வதிக்கிறார். சிறுமியான ஆண்டாள் கோயில் முற்றிலும் பக்தியுடன் இறைவனை வணங்குகிறார். மாலை வெளிச்சம் கோயில் சுவர் தட்டுகளின் வழியாக ஒளிர்கிறது. ஆண்டாளின் முகத்தில் இறைவனை நேசிக்கும் தீவிரமான பக்தி தெரிகிறது. ஆண்டாள் புதிய மலர் மாலைகளை தன்னை அலங்கரிக்கின்றார். பிறகு அவற்றை திருவருள் ஆண்டவர் விஷ்ணுவுக்கு தருகிறார். தானாகவும் பக்தியுடன் மலர்களை அணிந்து பார்த்து அவற்றின் அழகை மதிப்பீடு செய்கிறார். ஆண்டாளின் தந்தை அவளை மலர் மாலைகள் அணிந்திருக்கும் நிலையில் கண்டுபிடிக்கிறார். அவர் அதிர்ச்சியுடன் கவலைப்பட்டு ஆண்டாளை நோக்கி பேசுகிறார். ஆனால் ஆண்டாளின் முகத்தில் அசைவற்ற பக்தி தெரிகிறது. ஒரு கனவு நிகழ்வில் ஆண்டவரான விஷ்ணு தெய்வீக ஒளியில் தோன்றி பெரிய ஆழ்வாரை அறிவுறுத்துகிறார். ஆண்டாளின் அணிந்த மலர் மாலைகள் மட்டும் திருவருளுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார். மார்கழி மாதம் ஆண்டாள் கடுமையான உறுதியுடன் இறைவனை திருமணம் செய்யும் பரிசோதனையை மேற்கொள்கிறார். கோயில் மண்டபத்தில் 2 கைகளை சேர்த்து வணங்கி தீவிரமான மற்றும் அமைதியான முகத்துடன் பிரார்த்திக்கிறார். ஆண்டாள் ஸ்ரீரங்கம் கோயிலில் ஆண்டவர் ரங்கநாதருடன் ஒன்றாக ஆன்மீக ரீதியாக இணைகிறார். தெய்வீக ஒளி அவர்களை சூழ்ந்து பக்தர்கள் ஆச்சரியத்துடன் அதை காண்கின்றனர். மலர்கள் மற்றும் மலர் மாலைகள் சுற்றியுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாளின் மலர் மாலை திருமலையில் கருட சேவைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. பாரம்பரிய உடைகளில் மூலவர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு மலர்கள் பாதையில் தூவப்படுகின்றன. இறுதியில் ஆண்டாள் மற்றும் விஷ்ணுவின் தெய்வீக அன்பு ஒளி வடிவில் காட்டப்படுகிறது. கோயில் சூழல் அமைதியானது. மலர்கள் மெதுவாக பறந்து வருகின்றன. இது ஆண்டாள் மற்றும் ஆண்டவர் விஷ்ணுவின் நிலையான சங்கமத்தை சின்னமாக காட்டுகிறது.